ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியல் vlog. இன்றைக்கி லண்டன் ட்ரிப்போட டே 4 vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 4 பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ ரூமில் எல்லாமே பேக்கப் பண்ணிவிட்டு ஒரு 10 o'clock ரெடி ஆகிட்டோம். ஸோ அதனால் குயிக்காக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் நைட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். காலையில் இருந்துச்சு குயிக்காக ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் கார் போயிருந்தோம். ஸோ இது வந்து எமிரேட்ஸ் கேபிள் கார். ஒரு 300 feet ஹைட்டில் ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து அங்கே போயிட்டு ரிட்டன் இங்கேயே வந்தோம். பிளேஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டோன்னு சொல்லுவாங்க. அது நியரில் தான் அந்த கேபிள் கார்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆனால் மேலே போகும்போதே காற்றுக்கு ரொம்ப ஷேக் ஆச்சு. நான் போகும்போது எனக்கு ஓகேவாக தான் இருந்து, ரிட்டன் வரும்போது எனக்கே கொஞ்சம் ஹெட் வந்து வாமிட் சென்சேஷன்லாம் ஆயிடுச்சு. பட் ஓகேவாக இருந்தது. அப்படியே கீழே இறங்கி கொஞ்சம் போலோ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு அப்படியே ஓகே பண்ணியாச்சு. ஹஸ்பண்டுக்கும் அப்படி தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஷேக் ஆகிறனால கொஞ்சம் ஓரளவுக்கு வாமிட் சென்சேஷன் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு கீழே இறங்கிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஊபர் போட். ஸோ நாங்கள் இருக்க இல்ஃபோர்ட்லேருந்து கொஞ்சம் வேறு பக்கம் நாங்கள் போய் தான் இதை ஏறினோம். அங்கேருந்து ஊபர் போட்டுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு நடந்து தான் போனோம். ஒரு 15 to 20 minutes ஆச்சு. அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஊபர் போட்டில் ஏறிட்டு ஊபர் போட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 minutes ட்ராவல் பண்ணியிருப்போம். 40 to 50 minutes ட்ராவல் பண்ணி ஒரு ஸ்டேஷன், கிங் க்ராஸ் ஸ்டேஷன் பக்கத்தாலே போய் இறங்கிட்டோம். மறுபடியும் அங்கேருந்து ஒரு டியூப் பிடிச்சி நாங்கள் ட்ரெயின் மாதிரி பிடிச்சி நாங்கள் மறுபடியும் கிங் க்ராஸ் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட லாஸ்ட் டே vlog. போகிற வழியிலே அந்த வெப் மினிஸ்டர் அப்படியே அதெல்லாமே கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே லஞ்சும் சாப்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஏதாச்சும் ட்ரெயினுக்கு. ஸோ ட்ரெயின் ஆல்ரெடி 1 hour டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால குட்டீஸ் அட்ராசிட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பை பை லண்டன் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் லண்டன் போனது. ஸோ எல்லாமே வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாமே ஒரு vlog-ஆக பண்ணி சப்போஸ் ஃப்யூச்சரில் நாம் பார்த்தாலுமே லண்டன் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி யூஸ் ஆகும் தான் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
லண்டன் டு பிராட்ஃபோர்ட் போயிட்டுருக்கோம். ஸோ ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸில் போகுது. பிகாஸ் இன்ஜின் ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால் ஒரு முன்னாடி ஸ்டாப்பில் ட்ரெயின் போய் நிறுத்திடுவாங்க. நம்ம வந்து கேப் பிடிச்சி தான் போக போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 8:42 ஆச்சு. ஆல்ரெடி நாங்கள் வந்து 7 o'clock ரீச் ஆக வேண்டியது. ஆல்ரெடி நாங்கள் வந்து கிங் கிராஸில் லண்டனில் ஏறும் போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 45 minutes டிலே ஆகிடுச்சு. மறுபடியும் இங்கே வந்து டிலே ஆகி ஃபால்ட்னால நாங்கள் வந்து இப்போ பேக்கில் போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி தான் எங்களோட லண்டன் ட்ரிப் வந்து எண்ட் ஆச்சு. பை பாய்.